2 நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட மெசேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம யூஏயில் வந்து இப்போ கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கனால எல்லாரும் கேட்டீங்க. எல்லாரும் சேஃப் தான், இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ தாய் கிழவி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வந்து எல்லாம் பாட்டு எக்கா நீ பேசுகிற பேச்சு உங்கள் ஊர் சைடு உங்கள் ஸ்லாங் அப்படியே இருக்குக்கா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னாக்கா இந்த படத்தில் போய் பேசுகிறத நீ பேசுவ அப்படி நாங்கள் எதிர்பார்த்தா நீ என்னக்கா கப்புச்சுப்புன்னு இருந்துக்கிட்டேன்னு கேட்டீங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் தான் இதில் கொள்ள பேர் சொன்னீங்க. நீ பேசுகிற பேச்சு என்ன புருக்கு, மொத்தம் நல்லாவே இல்லை, நீ என்ன பட்டிக்காடு மாதிரி பேசுகிற, இப்படியெல்லாம் பேசுனீங்க. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டி யாத்தேன்னு கை ஊட்டி சிரிச்சிட்டீங்க. இப்போ சரி என்ன பண்ணுறது, உங்களை நம்பி இறங்கியாச்சு, நீங்கள் கேட்குற செஞ்சு தானே ஆகணும். அதனால் இப்போ நடக்கிற இந்த யூஏஇ இந்த பதட்டமான சூழ்நிலையை இங்கே தாய் கிழவி துபாய்க்கு வந்தால் எப்படி பேசுவாங்கன்றதை நான் பேசி காட்ட போகிறேன். பாருங்கப்பே. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சிவகுமார் சாருக்கும் ராதிகா மேமுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி ஒன்றப்பே ஆமாம் சொல்லிவிட்டேன். பேசுகிறது எல்லாமே சிரிக்கிறதுக்கு மட்டும்தான், சிந்திக்கிறது இல்லை, எல்லாம் கற்பனை. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை வீடியோ 1 நிமிஷத்தை தாண்டிடுச்சு, அடுத்ததில் பேசி வச்சுருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க.